ஓகே. இப்ப கரூர்ல வந்து 10ஆம் தேதி அரசு ஆணை வழங்க போறாரு முதலமைச்சர் அவர்கள். 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை. அரசு பணி ஏன் கொடுக்குறாங்க? அரசு பணிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம், காலங்காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதுக்கு இடஒதுக்கீடுலாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் கேள்விக்குறியாகுது. அம்மாவே தெய்வம் சொல்லும் போது அத்தனை பேர் பாக்கெட்லையும் ஜெயலலிதா படம் இருந்துச்சு. நீ ஜெயலலிதா படம் இருக்காரு யார் பாக்கெட்? இப்போ செந்தில் பாலாஜி வந்து தலைமறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனிதா ராஜகிருஷ்ணன் கைதுனால விஜயபாஸ்கர்லாம் வராங்க, எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு, நீங்க சேர்த்துக்கிறீங்க, ஊழலற்ற அரசாங்கம் கொடுப்பீங்க. அப்ப அதிமுக அவருக்கு எதிரியாரு? கட்சிக்காரங்கள எதிரி எடப்பாடி பழனிசாமி தாங்க. நீ என்ன நாசுக்கா நழுவு? அவங்க மேல வழக்கு போடுங்க, அவங்களை கைது செய்ய. ஆனா குண்டர் சட்டத்தில் கைது செய்யறது இருக்குல்ல, அதனால ரவுடிகள் அவங்க, சமூக விரோதிகள் அவங்க, பத்திரிகையாளர்கள் தானே. அல்லது திமுக இனிமே இன்னொரு தேர்தலில் தான் தன்னை நிரூபிக்க முடியும். அது உள்ளாட்சி தேர்தலா, இடைத்தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா, அடுத்து வர பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சுட சுட செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. அவர் தூத்துக்குடியில் வந்து அவர் கைது செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் அவதூறா பேசியிருந்தாரு, ஒருமையில பேசியிருந்தாரு, அப்பவே வழக்கு தொடரப்பட்டுச்சு. எப்படி பாக்குறீங்க? இன்னும் நிறைய பேர் மேல தொடர்ந்து வழக்கு பாயப்படுறது செயல் வடிவம் பெறுதுங்கிறத பாக்குறோம். இல்லை, எமோஷனலாக அரசியல் கூட்டங்களிலே பேசுறவங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறவங்க அப்படின்னு ஒரு வகை உண்டு எப்பவுமே. அது கட்சி மீதான விசுவாசமா இருக்கலாம், அல்லது எதிர்கட்சி மீதான கோபமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து கோர்ட்ல நிற்காது. ஏன்னா நீங்கள் வந்து வரம்பு மீறி பேசுவது அது வந்து சட்ட ஒழுங்கை பாதிக்குதா, ஏதாவது குறிப்பிட்ட சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குதா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது கணக்கில் சேரும். நீங்கள் வந்து நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ஒன்று எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து அரசியலில் வந்து அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலில் நாகரிகமே இல்லைங்கிறது தான் உண்மை. அரசியல் நாகரிகங்கிறது பொய். அப்படி பேசுவதுங்கிறது அரசியல் கூட்டங்களில் வழக்கம். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்கள உசுப்பேத்துறதுக்கு என்ன வழி? எதிரியை திட்டணும், தான் கட்சி தான் உலகத்தில் சிறந்ததுன்னு சொல்லணும். அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்தது அப்படிங்கிறது அவங்க எதுக்காகனா, இந்த கல்ச்சர் வந்து கண்டினியூ ஆயிடக்கூடாது, தொடர்ந்து இந்த மாதிரி யாரும் தைரியமா பேசக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், நடவடிக்கை எடுக்கப்படும். அச்சுறுத்துறது தான். நீங்க யாரும் பேசுனீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருவியா அப்படின்னு சொன்னா அடுத்த முறை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தா நீங்க கடந்த காலத்தில் பேசிய வரம்பு மீறல்கள்னு ஒரு வகை இருக்குல்ல, அப்போதான் எந்த கணக்கில் சேரும். அதனால இது இந்த காவல்துறை கையில் இருக்கும்போது எதிர்கட்சிக்காரனை அச்சுறுத்துவது, அவன் மேலே வழக்கு போடுறது, எந்த வழக்குக்கான முகாந்திரம் இல்லைன்னா வீட்டில் கஞ்சா வச்சு எடுக்கிறதுன்னு, இதெல்லாம் ஒரு ஏற்கனவே ஒரு நடைமுறை தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறது மூலமாக எல்லாம் வந்து எந்த இமேஜ் வந்து தாவேகா அரசுக்கு வராது. அது வந்து அதை கடந்து போவது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும், பிடிச்சி உள்ள போடுன்னு நினைக்கிறாங்க. ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்கன்றீங்களா? இல்லை, முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா அதை ரசிப்பாங்க, திட்டு திட்டு. ஆமாம், உண்டு அது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்களை முதல் முறையாக நாஞ்சில் சம்பத்தை சந்திக்கிற போது, அவர் நாஞ்சில் சம்பத்தை அவங்க தான் வர வைக்கிறாங்க, சந்திக்கிற போது அவர் வரம்பு மீறி பேசுனது நிறையா இருக்கு உண்டு. அப்ப உங்க பேச்செல்லாம் நான் தொடர்ந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. பகீர்தான் இருக்கு. அதுக்கு திட்டம் தானே. ரொம்ப ஆபாசமான உரையாடல்கள்லாம் உண்டு. அதுக்கு முன்னோடிகள்லாம் இருக்காங்க. சபாநாயகராக இருந்த மறைந்த காளிமுத்து, அவர் பேச்செல்லாம் வந்து இந்த தலைமுறை கேட்க வாய்ப்பு இல்லை. மேடை பேச்சினுடைய உச்சமே அவர்தான். அவர் பேசின டயலாக் எல்லாம் இப்ப நான் சொன்னா நீங்க எடிட்ல போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பேசி இருக்கிறார். அது கடந்து போறது, அதை ரசிக்கிறதுங்கிறது ஒரு வகையான, அது வந்து ஒரு ரசனை தான். ஏன்னா அரசியல் கூட்டங்கள் இப்பதான் 10 மணிக்கு முடிவுக்கு வருது. முன்னாடிலாம் எப்படின்னா அரசியல் கூட்டத்துக்கு நேர கணக்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கருத்தை தான் அந்த கட்சியில் இருக்கிற வட்ட செயலாளர், கிளை செயலாளர் தொடங்கி ஒன்றிய செயலாளர்கள் இருந்து மாவட்ட செயலாளர் ஒரு 30 பேர் பேசுவாங்க. 30 பேரும் அதையே தான் ரிப்பீட் பண்ணுவான். அப்போ அடுத்து சிறப்பு பேச்சாளர் வரும்போது அவன் டயர்ட் ஆகிடுவேன். அவனும் அதையே பேசினாங்கன்னு வச்சுங்க, கேட்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்தைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம்பு மீறி பேசும்போது அது சூப்பர் ஹீரோயிசமாக ரசிக்கப்படும், கைதட்டுவாங்க. பெண்கள் குறித்து பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரசனையானது. இப்போ நீங்கள் பொன்முடி போய் மாட்டிக்கிட்டாரு பாருங்க, சைவம் வைணவத்துக்கு விளக்கம் சொல்லி மாட்டிக்கிட்டாருல, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மேடை பேச்சுக்கு தான் இலக்கணம். அப்படிதான் பேசினாங்க, அது ரசிச்சாங்க ஒரு கூட்டம். இன்னைக்கு எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகுது. முன்னாடி வந்து டேப் ரெக்கார்டரில் போய் போலீஸ் சிஐடி ஒருத்தர் போய் யாருக்கும் தெரியாமல் ஸ்பீக்கர்கிட்ட வச்சு பண்ணுவார். நம்மளை மாதிரி பப்ளிக் மாதிரி வருவார், வந்து ஒரு சின்ன டேப் மாதிரி வச்சுருப்பார், ரெக்கார்ட் பண்ணுவார். அதில் அவ்வளோ கிளியராக இருக்காது. இப்போ தான் அவனவனே வீடியோ போடுறான்.
சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ரகசிய கூட்டம்னே ஒன்று கிடையாது. ஏன்னா அவனே ஃபோட்டோ எடுத்து போடுறான். நாங்கள் இன்னைக்கு கூடணும், இன்னும் விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு அவனே போடுறான். அதனால் இன்றைக்கி ஆதாரங்களை தேடுவது என்பது ரொம்ப எளிதான ஒரு காலகட்டம் நான் நினைக்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி வந்து தலைமறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனிதா ராஜகிருஷ்ணன் கைதுனாலும் இவரை கைது பண்ணுறதுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 50 கோடி வரைக்கும் தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கிற வழக்கு. இந்த வழக்கில் அடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? இப்போ அவர் தலைமறைவாக செட்டிங் ட்ராமா. அது எப்படி ட்ராமானா, அவங்க தாவேகா எம்எல்ஏவை ஒருத்தர் ட்ரை பண்ணாங்களாம் மாற்றி வாக்களிக்க சொல்லி. அவரை யாரை கைது செஞ்சுருக்காங்கன்னா, அதில் இருந்த திருநாவுக்கரசை எல்லாருக்குமே தெரியும். டிவி டிபேட்டுக்கெலாம் அவர் வருவார். அவர் வந்து இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நாங்கள்லாம் போய் சர்வே எடுத்தோம் அப்படின்னு டூப்ளிகேட் சர்வே நிறையா கொடுப்பாப்புல, அடிச்சு விடுவாப்புல நிறையா. அவரை பிடிச்சிருக்காங்க. அவர் யாருன்னா, அவரே தாவேக்கு ஆதரவாளரே. அவர் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருந்தார். எப்போன்னா அண்ணாமலை பணம் கொடுக்குற வரைக்கும். இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ என்னன்னா செட்டிங் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நீ வந்து இந்த நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுன்னு ஒரு ட்ராமா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு செட்டிங் ட்ராமா தான். எதுக்காக அதை செய்கிறாங்கன்னா, அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை இவர்கள் அபகரிக்கிறார்கள், அதிமுகவை திருடுகிறார்கள், ஆள் மாறாட்டம் செய்ய பார்க்கிறார்கள், அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரனை மாற்ற பார்க்குறாங்க என்றெல்லாம் பிரச்சனைகள் வருகிற போது திமுக வந்து சதித்திட்டம் திட்டிருச்சு. திமுக சதித்திட்டம் திட்டி என்ன பண்ண போகுது யோசிச்சு பாருங்க. மக்கள் ஓட்டு போட்டான். அவருடைய தோழமை கட்சிகள், திமுகவுடைய தோழமை கட்சிகள், நாங்கள்லாம் கொள்கை சொந்தங்கள், கொள்கை பந்தங்கள்னு சொன்ன பூரா முதலாக ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே பனையூருக்கு ஓடிட்டாங்க. அப்போ எல்லாருமே எதிர் திசைக்கு போனதற்கு பின்பு திமுக இனிமேல் இன்னொரு தேர்தலில் தான் தன்னை நிரூபிக்க முடியும். அது உள்ளாட்சி தேர்தலா, இடைத்தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா, அடுத்து வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலா, இதில் தான் அவங்க நிரூபிக்க முடியுமே தவிர நடுவில் எம்எல்ஏக்களை உரிமை என்ன செய்வாங்க? அப்படியே தலைமறைவாகிறாரு, வழக்கு சந்திக்கலாம்ல செந்தில் பாலாஜி. பொய் வழக்குங்க. நீங்க போலீஸ்ல வந்து பொய் வழக்கு போடுகிற போது அவர் முன்ஜாமீன் கோரி அவருக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அவர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, லோக்கல் போலீஸால கைது செய்யப்படக்கூடாது நம்ம அப்படின்னு நினைப்பாரு. அவர் ஜாமீன் வாங்கி அதை வந்து நான் கோர்ட்டில் போய் நான் சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து இந்த ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு தான் அது. இது தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, நம்ம டெரர் ஆயிட்டோம்னா, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டோம்னா நம்மளை பற்றி விமர்சிக்கிறவங்க வாயை அடைச்சிடலாம். இப்போ ஏறத்தாழ வந்து எல்லா ஊடகங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விஜய் குறித்து விமர்சித்தவர்கள் பல பேர், அரசியல் விமர்சகர்களை தொடங்கி பத்திரிகையாளர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற வேண்டிய நிலைமை வந்துருச்சு எல்லாருக்குமே. இப்போ பழைய மாதிரி பேச முடியல. ஏன்னா அதிகார மையத்தில் இருக்காங்க. ரொம்ப பேசுனா நம்ம மேலே வழக்கு போடுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா முதல்ல முக்தாரை தூக்கி குண்டர் சட்டத்தில் போடுறாங்க, திருச்சி சூர்யா தூக்கி குண்டர். நான் நினைக்கிறேன் அவங்க வரம்பு மீறி பேசுனாங்க, தவறாக பேசுனாங்கிறது உண்மை. அவங்க மேலே வழக்கு போடுங்க, அவங்களை கைது செய்ய. ஆனால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யறது இருக்குல்ல, அதனால் ரவுடிகள் அவங்க, சமூக விரோதிகள் அவங்க பத்திரிகையாளர்கள் தானே, அல்லது ஒரு கருத்தை சொன்னவர்கள் தானே. ஒரு கருத்து சொல்வதன் மூலமாகவே அவர்கள் எப்படி குண்டர்கள் ஆக முடியும்? அவர்கள் எப்படி ரவுடிகள்? அவதூறான கருத்துகள், பெண்களுக்கு இழிவான கருத்துக்களை கொடுக்குறாங்க. அவங்க வந்து கேஸ் அதுக்கு தண்டனை கொடுங்க. நான் யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம். நான் வந்து வக்காலத்து வாங்கலை. திருச்சி சூர்யா பேசுறதெல்லாம் நான் சரின்னு சொல்லலை. அவர் பேசுவது வரைமுறை தாண்டியதாக இருக்கு அப்படின்னா அதுக்கு வழக்கு போட்டு அவதூறுக்கான தண்டனையை நீங்கள் வழங்க. ஆனால் குண்டர் சட்டத்திலே கைது செய்வதற்குல, அப்போ நீங்கள் கடந்த ஆட்சியில் வந்து சவுக்கு சங்கர் மேலே குண்டர் சட்டம் போட்டாங்க, அந்த ஆட்சி தவறுன்னு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. நீங்கள் வந்து முக்தார் மேலே குண்டர் சட்டம் போடுறீங்க. அப்போ போன ஆட்சிக்கு உங்களுக்கு வித்தியாசமே நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு மாற்று அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம், நாங்கள் ஏதோ ஒரு புதிய அரசை உருவாக்க போகிறோம், நாங்கள் அவங்க மாதிரி கிடையாது இவங்க மாதிரி கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய நடவடிக்கை அப்படி இல்லையே. நீங்கள் தூய சக்தியெல்லாம் சொன்னீங்க, உங்களுடைய நடவடிக்கை அப்படி இல்லையே. பழிவாங்கும் படலந்தமா தொடர்கிறது எல்லாமே. அவங்க விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. விவசாயி மேல குண்டர் சட்டம் போட்டு ரத்து செஞ்சாங்க. நீங்க வந்து வலியுறுத்தினதன் பேர்ல தான் அதிகாரிகள் வந்து என்ன செய்வான்னா, இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போலீஸ் என்ன செய்யும்? கலைஞ்சு போக சொல்லும், கைது செய்யும். நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்டம் வந்துச்சுன்னா தடியடி நடத்தும். இது வந்து வழக்கமாக இது இந்த அரசு அந்த அரசும் கிடையாது. ப்ரொசீஜர் காவல்துறைக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அது எல்லா காலத்திலையும் உண்டு தானே. அது நீங்கள் வந்து எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது போலீஸ் அவர் எப்படி நடத்தியது, கருணாநிதி அவர்களை கைது செஞ்சாங்களே, கலைஞர் கருணாநிதியை, அப்போ போலீஸ் வந்து மேம்பால ஊழல்னு ஒன்று போட்டு அது நிரூபிக்க முடியல கடைசி வரைக்கும். ஆனால் அவர் லுங்கியோடு கூட்டிகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த வந்து அன்றைக்கு ஒரு நீதிபதி வந்து அதை உடனே ஜாமீன்லாம் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே காவல்துறையினுடைய அடாவடித்தனம், அத்துமீறல்கள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலையும் உள்ளது தான். அதை நம்ம நியாயப்படுத்தவும் முடியாது. அது மனித உரிமை மீறல் தான் எல்லாத்துலேயுமே.
அதை நான் கையில் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது நான் யூனிஃபார்ம் போட்ட ஆட்களை வந்து நான் வந்து அடியாட்களை பயன்படுத்துகிறேன் போலீஸை, நான் எதிரிகளை பூரா நான் பந்தாடுவேன், வேட்டையாடுவேன் அப்படின்னா இதெல்லாம் நீதிமன்றத்தில் நிற்குமா? வழக்கு நிலைக்குமா? தற்காலிகமாக சந்தோஷப்படலாம், அவரை கொண்டு போய் நான் வெள்ளிக்கிழமை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன், திங்கக்கிழமை தான் கோர்ட்டு, 2 நாள் உள்ளே வச்சுட்டேன், இந்த மாதிரி அற்ப சந்தோஷங்களை அடையலாம். அதில் என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது இல்லையா? இப்போ சிவி சண்முகத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தார். உயிர் மேலே பயம் இருக்குது, யாராச்சும் என்ன தாக்கல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன பாதுகாப்பு, என்ன காரணமாக இருக்கும்? சிவி சண்முகத்துக்கு கொடுத்ததில் என்ன மகிழ்ச்சி? சிவி சண்முகத்துக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். எந்த அரசியல்வாதி, சாதாரண அரசியல்வாதியை ஒரு 10 பேரோட தான் கூட இருக்காங்க. நீங்கள் சிவி சண்முகத்துக்கு எதிரி யார்? முதல்ல நீங்களே சொல்லுங்கள், அவருக்கு எதிரி யார்? அவர் அதிமுக தான் இருக்கிறாரு, எப்படி அவங்களை எதிரி? அதிகபட்ச எதிரி அவருக்கு யாரு? திமுகவா இருக்கலாம். அவருக்கு திமுகவுக்கு பிரச்சனை பஞ்சாயத்தே கிடையாது, அதிமுக தானே இருக்கிறாரு. அப்ப அங்க அதிமுக தான் அவருக்கு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அப்ப அதிமுக அவருக்கு எதிரி யாரு? கட்சிக்காரங்கள எதிரி எடப்பாடி பழனிசாமி தாங்க. நீங்க என்ன நாசுக்கா நழுவுறீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தா அவர் பாதுகாப்பு கேட்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பதன் மூலமாக அதுக்கு அவர் வெளியே வந்துடலாமே, எதுக்கு அங்கே பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு உள்ள இருந்துக்கிட்டு? அதாங்க, அவர் எதுக்காக பாதுகாப்பு கேட்குறாருன்னா, அவர் வந்து தாவேகா பக்கம் தாவ போறாரு, சிக்னல் கொடுக்குறாரா, அதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ என்ன செய்யறான், லோக்கல்ல வந்து கட்சி அலுவலகத்தை எல்லாம் கைப்பற்றுறவங்க, சாவியை கொடுப்பா, நீ என்னப்பா கட்சிக்காரன், நான் தான்ப்பா கட்சிக்காரன், அடுத்து அவருக்கு வந்து அடுத்த அணியை வந்து உருவாக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ நடைமுறையில் ஏதாவது சிக்கல் வந்துருங்கிற யூகத்தின் அடிப்படையில் யாருக்கு பாதுகாப்பு வழங்குறது இல்லை. பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல, குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல. சிவி சண்முகத்துக்கு எதுக்கு? அப்போ வந்து நானே ரவுடி, எனக்கு எதுக்குடா வந்து ஆளு கேட்கறது இருக்குல்ல, அவரை சுற்றி ஆள் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முத்தையா திரிகிற ஆளுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ வந்து ஆளை எப்போவுமே கும்பலாக தானே நீ இருக்க ஆளு. இப்போ நீங்கள் திருமாவளவன் மாதிரி தலைவர்களுக்கு அவங்க வந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு திடீர்னு யாராவது சாதி ஆதிக்கவாதிகள் வந்து தாக்கிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க பாதுகாப்பு வைப்பாங்க. தலித் தலைவர்களாக இருக்கிறவங்க சில பேர் சிக்கலுக்கு வந்து பாதுகாப்பு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லா அரசாங்கமே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமான்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு பிசிலாம் போடுவாங்க. ஒரு ஆளை போடுவாங்க. அது திருமாவளவனே சொல்லியிருக்கிறாரு, எங்கே பாதுகாப்பு போட்டோம்னு சொன்னா ஒருத்தர் முன்னாடி பைக்கில் போகிறாருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு எஸ்ஐயும் ஒரு பிசியும் போடுவாங்க, அப்படிலாம் உண்டது. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஜட்ஜுக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, வீட்டு வாசலில் ஒரு ஆள் வந்து எப்போவுமே துப்பாக்கியோட ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் நம்ம அந்த வேடிக்கைலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க போலீஸை நம்பி அவங்க கிடையாது, அவங்க கட்சி தொண்டர்களை நம்பி தான் அவங்க இருப்பாங்க. எப்போவுமே திருமாவளவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அவர் தூங்கும்போது கூட வந்து அவர் ஒரு ரூமில் தூங்குறாருன்னா அவரை சுற்றி ஹாலில் ஒரு 10 பேர் தூங்குவான், அதில் 2 பேர் முடிச்சு தான் இருப்பான், சரியாக தூங்க மாட்டான், தலைவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்பான். அப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கட்சிக்காரர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது என்பது நடைமுறையில் வேடிக்கையானது. அப்படின்னா அவங்க மேலே யாரும் தாக்குதலாம் நடத்த முடியாது. அப்போ ஒரு சமிக்கை தான் அது. எதுக்குன்னா இந்த பழிசாட்டுவது தான். அவருக்கு பாதுகாப்பு இருக்கு, ஆதரிப்பவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணுது. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால சிவி சண்முகத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதுவே கள்ளி செடி, அதுக்கு எதுக்கு முள்ளில் வேலின்னு நான் கேட்குறேன். சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வேலுமணி வந்து நாங்கள் கடைக்கோடி தொண்டனா இருக்கிறோம், அவரோட இந்த தங்கமணி 9 பேர் இருக்காங்க, அன்பழகன் எல்லாரும், அவங்க எல்லாருமே வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எந்த பதவியும் வேணாம், நீங்கள் கொடுத்ததும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கேட்டதை நீங்கள் கொடுக்கல, கடைக்கோடி தொண்டனாவே இருக்கிறேங்கிறாங்களே, இது சாத்தியமா இருக்குமா? எத்தனை நாள் இப்படி இருக்க போறாங்க? இதுதான் ஆபத்து தொடங்குதுன்னு அர்த்தம். கடைக்கோடி தொண்டனா இருக்கிறேன்னா அப்படி என்ன இருக்க வைக்க முடியுமா உன்னால? நான்லாம் உனக்கு கடைக்கோடி தொண்டனா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அதுக்குதான் இப்படி சொல்றது. அதுதான் அது மறைமுகமா நீ என்ன சொல்றது, நான்லாம் கடைக்கோடி தொண்டையா அப்படின்னா நீலாம் யாருன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு வந்து இது ஒரு சவால். இது ஒரு கட்சி இனி அதிகாரத்துக்கு வராது, இது இனிமேல் வந்து இன்னொரு அதிகார மையமாக மாறவே மாறாது அப்படிங்கிற இதற்கு பின்னாடி நான் இந்த கட்சியில எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல நேரடியா. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நிறைய சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கே இருக்குது? தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் லோக்கலில் வந்து வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். அப்போ மாநில அரசினுடைய கண்காணிப்பின் வளையத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கணும், முன்னாள் அமைச்சர் மேலே வழக்கு போடணும்னா ஆளுநர் அனுமதி கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே எஃப்ஐஆர் போடுற வேலை கிடையாது, லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை கிடையாது, ஆளுநர் மாளிகையிலிருந்து இது கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல, ஸ்மூத்தாக போயிரும்ல. இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்தை ஓட்டிடலாம். ஆனால் வழக்கு போடுவாங்கிறாரு நிர்மல்குமார் பேசல, அவர் மேலேயே அவர் போட்டுக்கிற வேண்டியதான் வழக்கு.
விஜயபாஸ்கர்லாம் வராங்க, எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு, நீங்க சேர்த்துக்கிறீங்க, ஊழலற்ற அரசாங்கம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க அந்த வழக்கெல்லாம் எதுவுமே பண்ண போறது கிடையாது, வழக்கு தொடருங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய உத்தமரை வந்து நீங்க வந்து மனுநீதி சோழன் காலத்துக்கு பின்னாடி நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தமர் வந்து நிர்மல்குமார் தான் அல்லது விஜய் தான் அப்படி சொல்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. நான் என்ன சொல்றேன், வழக்கு போடுவேன் என்பதை நீங்கள் அறிக்கையாக வெளியிடாதீங்க. வழக்கு போடுவேன், வழக்கு போட்டா அவங்க எதுக்கு வர்றாங்க? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க முத நாளே வழக்கு போடலாம்ல. ஏன் அவங்க கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஜோடிச்சு வச்சு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வழக்கு அவர் குற்றவாளி அல்லது அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறாருன்னா அவரை அழைத்து வருவது யார்? யார் அழைச்சிட்டு வர்றாங்க? அவங்களாவா வர்றாங்க? நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆள் கட்சி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறாருன்னா உத்தரவாதம் இல்லாமல் போவாங்களா? நம்பகத்தன்மை இல்லாமல் போவாங்களா? யாருமே போக மாட்டாங்களே. அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் கட்சியில் சேர்க்குறாங்களா? இது யாராவது நம்புவாங்களா? அதை நம்புறதுக்கான ஏதாவது அவசியம் இருக்கா? அவர் பாதுகாப்பு தேடி வர்றாருங்க. ஒரு கட்சியில சேர்வதன் மூலம் நீங்க இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக விஜயபாஸ்கர் எல்லாம் விட்டுருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது எந்த காரை பார்த்தீங்கன்னாலும் திமுக கொடி கட்டி போவாங்களா? அம்மாவே தெய்வம் சொல்லும் போது அத்தனை பேர் பாக்கெட்லையும் ஜெயலலிதா படம் இருந்துச்சு. நீங்க ஜெயலலிதா படம் இருக்காரு யார் பாக்கெட்ல? அண்ணா திமுக காரங்க வெள்ளை சட்டையில ஜெயலலிதா படம் தெரியும்படியாக யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா தாவேகா கொடி கட்டி எல்லா காரும் போகுது. எங்க இருந்து இவங்க எல்லாம் கிளம்புனாங்கன்னே தெரியல. இப்ப என்ன செய்வான்னா, கட்சி ஆளுங்கட்சியா வந்துருச்சுன்னா அரசியல்வாதி மட்டும் கிடையாது, சமூக விரோதிகள், ரவுடிகள், அவங்க கூட புறம்போக்கு எல்லாருமே அந்த கட்சி கொடியை போட்டுவான். ஏன்னா நீ வழியில் நிப்பாட்டி கேட்க முடியாதுல்ல. நீங்க வந்து கட்சி கொடியோட போறான்னா ஒரு போலீஸ் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, டக்குன்னு வந்து என்னப்பா அப்படி கேட்க மாட்டாங்கல்ல. அதனால நீங்க வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுவான். அதனால அவர்கள் பாதுகாப்பு தேடி அடைக்கலம் தேடி தான் வர்றாங்க. ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடங்க, விஜயபாஸ்கருக்கு ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடங்க. இதே நிலை தான் இன்னும் தொடருதா? இப்ப அதிமுக திமுகக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. இந்த கட்சிக்காரங்கன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அவங்க ரவுடியா இருப்பாங்க, அவங்க வந்து கேள்வி கேட்க முடியாத மாதிரி இருப்பாங்க, மாற்று அரசியல்ன்றாங்க, ஊழல் எல்லாருமே யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன், தொட்டவங்கள விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் இருக்கும்போது இவரு இப்ப அந்த கொடி போட்டுட்டு போறதுனால தப்பிச்சிருவாங்களா சமூக விரோதிகள்? போலீஸ் எதுவும் நடவடிக்கை எடுக்காத? ரொம்ப நாளா கேட்கிறேன். இப்ப தாவேகாவுக்கு வந்து உங்களுக்கு உருப்படியான ஆள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லையுமே இப்போ அணு உலைக்கு எதிராக போராடிய கூட்டம், மீத்தேனுக்கு எதிராக போராடின கூட்டம் இருக்கு, உள்ளூர்ல வந்து ஆத்து மண் அள்ளக்கூடாதுங்கிறதுக்கான போராட்டம், எல்லா ஊர்லையுமே ஆக்டிவிஸ்ட் இருக்கானா இல்லையா? சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கான்ல, ஏகப்பட்ட பேர் இருக்கான்ல. அவங்கள தேடி போய் நீங்க கட்சியில சேர்த்தேன்னா அந்த கட்சி உண்மையிலேயே தூய சக்தியா இருக்கும். நீ யாரை சேர்க்கிற? ஏற்கனவே 85 கோடி வழக்கு இருக்குங்க. ஏற்கனவே இவர் வந்து குட்காவை விற்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. ஏற்கனவே அவர் வந்து கட்சி ஃபண்டு வாங்கியிருக்காருங்க, மாதம் வந்து 16 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, அதுக்கு வழக்கு இருக்குங்க. சிபிஐயில் ஒரு மேலே வழக்கு இருக்குங்க. இப்படி ஆளாக கொண்டு வந்து நீ சேர்க்குறேன்னா இது எப்படி தூய சக்தியாக இருக்கும்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு அண்ணா ஏதாவது விவசாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உரச்செடி வளர்ப்பாங்க. அது உங்கள் ஊர் பக்கம்லாம் சக்கப்போடுன்னு பேர். உரச்செடி வளர்ப்பாங்க. அந்த செடியை வளர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது உழுது விட்டுருவாங்க. உழுது விட்டா அடுத்து போடுற பயிர் வந்து நல்லா வளரும் அப்படிம்பாங்க. இப்போ அதிமுகவை ஒரு உரச்செடி மாதிரி பயன்படுத்தி அதில் தாவேக்கா வளர்க்குறாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உருமாறுகிறது அதிமுக தாவேக்காவாக உருமாறுகிறது. ஏன்னா இவரை வச்சு வண்டி ஓட்ட முடியல. என்னால் இந்த குதிரை ஓட மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. இது வந்து அப்படியே சிலையில் செஞ்சு வச்ச குதிரை மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை வச்சு கட்சியை காப்பாற்ற முடியாது, அதிகாரத்துக்கு வர முடியாது. நமக்கு தேவை என்ன? எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியல், ஜெயலலிதான்னு ஒரு பிம்ப அரசியல். அந்த இடத்துக்கு ஒரு பிம்பம் கிடைச்சிருச்சு, ஒரு இமேஜ் பில்டப் உள்ள ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிச்சிடலாம், நம்ம கட்சி நடத்திடலாம். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்சி நடத்தினா விஜயா வந்து நடத்த போறாரு, விஜயபாஸ்கர் தான் நடத்த போறாரு, விஜயபாஸ்கர் நடத்த போறாரு. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லை. அந்தந்த மாவட்டத்துக்கு தளபதிகள் வந்து இப்போ நீ இந்த கட்சியில இல்லை, எல்லா கட்சிகளும் ஏவாவை தாண்டி திருவண்ணாமலையில் ஒன்றும் பண்ண முடியாது, திருச்சியில் வந்து KNR தாண்டி பண்ண முடியாது அப்படிங்கிற நடைமுறை ஏதாவது இருக்கல. அதை தாக்கு பிடிக்கணும். வேற யாரும் வந்து இந்த கட்சியை ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவன் யாருக்குமே ஒரு சூழ்ச்சியை எதிர்கொள்ளக்கூடிய, அரசியல்வாதிகளை எதிர்கொள்ளக்கூடிய, நிர்வாக கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடிய, தேர்தல் அரசியலை வந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இல்லை. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு தற்செயல் நிகழ்வாக ஒரு ஃப்ளூக்குள்ள அடிச்சு வந்துட்டாங்க. இதை தக்க வைக்கணுங்கிறதா அவங்க பிரச்சனை. இப்போ ஆள் தேவைப்படுது. ஆமா, இப்போ ஏறி நம்ம வந்து ஒரு லிஃப்ட்ல மேலே ஏறிட்டான், மேலே இதுக்கு மேலே போட்டால் மொட்டை மாடி தான் இருக்குது, இதுக்கு மேலே மாடி ஏறுறதுக்கு இல்லை. இப்போ லிஃப்ட் வேலை செய்யலை, படிக்கட்டு வேணும்.
அதுக்கு தான் ஆள் ரெடி பண்ணுறாங்க. ஒரு கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக அவங்க ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் ஒரு கோட்டா மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ விஜயபாஸ்கர், இப்போ அடுத்து வேலுமணி, இப்போ சிவி சண்முகம், இவங்கெல்லாம் அடுத்த வாரம் சேருவாங்களா, இல்லை இவங்க இப்படியே அதிமுகவை மறுசீரமைப்பு செய்யணுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்களா? இல்லை, அதிமுகவை நோக்கி யாரும் போவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க, ஒரு செங்கலை நடுச்செங்கலை உருவிட்டீன்னு வச்சுன்னா மற்ற செங்கல்லாம் சரிஞ்சிடும். அடுக்கி வைக்கப்பட்ட செங்கல்ல ஒரு நடுச்செங்கலா செங்கோட்டையனை உருவிட்டாங்க அவங்க. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நீ ஒத்தால் போய் என்ன பண்ணிட போற? எடப்பாடி பழனிசாமி ஒத்தாலா தான் போவான். ஒவ்வொரு செங்கலா தானே கட்டடம் கட்டுவாங்க. ஒரு செங்கல் கட்டடம் ஆயிருமான்னு கேட்டா ஒவ்வொரு செங்கலா சேர்ந்தா கட்டடம் ஆகும். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன திமிரு தெனாவட்டு? ஓபிஎஸ் போனா கட்சி போயிருமா? செங்கோட்டையன் போனா போயிருமா? திருநாகரம் போனா போயிருமா? சசிகலா எல்லாருமே இங்கு மீன்கள் விற்கப்படுங்க. அதுதான் ஒவ்வொன்றா போய் போர்டை எடுத்துட்டாங்கல்ல கடைசியில். இப்போ கடைசியில் அந்த நிலைமை அப்படி தான் ஆகும். இப்போ அதிமுக ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை மிதுன் பழனிசாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு கட்சியை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த கம்பெனிலாம் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் மூடிட்டு போயிடுறாங்கல்ல, திவால் ஆயிடுச்சுன்னு. அதிமுகவை திவாலாக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு. ஓகே, இப்போ கரூரில் 10ஆம் தேதி அரசு ஆணை வழங்க போகிறாரு முதலமைச்சர் அவர்கள். 41 பேர் இறந்துருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிற செய்தி. கடும் விமர்சனங்கள் வந்திருக்கு, சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது எப்படி அரசு வேலை அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்? ஒரு ரசிகர் பார்க்க வராங்க, ஒரு கூட்டத்தில் இறந்து போகிறாங்க தற்செயலாக, அதுக்கு ஒரு அவங்க காசு கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் ஓகே. அரசு பணியாக கொடுக்குறாங்க, அரசு பணிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம், காலங்காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதுக்கு இடஒதுக்கீடுலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் கேள்விக்குறியாகுது. ஏற்கனவே அரசு பணி கவுண்ட் இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இதுக்கு நடுவில் இவங்களுக்கும் வேற பிரிஞ்சு போயிருச்சுன்னா அப்போ படிக்கிறவங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொடூரமான சித்திரவதை மரணம், அது நெரிசல் மரணம் என்பது மன்னிக்க முடியாது. அது குழந்தைகளை எல்லாம் நெரிச்சு கொண்டிருக்காங்கிறது ரொம்ப கொடூரமான மரணம். இப்போ நீங்கள் இதை எதோட நான் ஒப்பிட விரும்புகிறேன்னா, இப்போ கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய சாவுகள் இருக்குல்ல, அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சாராயம் குடிக்கிறவங்களாம் 10 லட்ச ரூபாய், சாராயம் குடிச்சவங்க செத்து போயிட்டான், அவன் குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா. அதை ரொம்ப இவங்க சூசகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அவன் மண்டையை போட்டு போயிட்டான், சுடுகாட்டுக்கு போயிட்டான். அவன் குடும்பம் நிற்கதியாக நிற்கிது. ஏதோ ஒரு குழந்தை அனாதையாக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒரு தாய் தகப்பேன், வயதான தாய் தகப்பேன் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்த வாழ்க்கையில் என்னன்னு தெரியாதவங்க இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, இளம் மனைவி உதவியாக்கப்பட்டிருக்கா, குழந்தை அனாதையாக்கப்பட்டிருக்கா. அதனுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் 10 லட்சம். அதே மாதிரி தான் இதுவும். இந்த நெரிசல் மரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் ஒரு உயிரை திருப்பி வரவழைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குமே கிடையாது. அது எந்த வீராதி வீரன் சூராதி சூரன் யார் நடத்தினாலும் இயற்கையில் மரணத்திலிருந்து ஒருத்தர் மீண்டு வரப்போறது இல்லை. அந்த குடும்பத்துக்கான நிவாரணம் என்பது பணம் மட்டுமே கிடையாது. அதனால் அவங்க வாழ்வாதாரத்திற்கு வேலை போட்டு தருவது என்பது அறத்தின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் சரியான செயல் தான். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இது போன்ற நெரிசல் மரணங்களே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இது தொடரக்கூடாது. இப்போ நீங்கள் தீக்குளிப்பதுன்னு இப்போ நீங்கள் மொழி போராட்டத்திலே தீக்குளித்தார்கள் அப்படிங்கிறப்ப தீக்குளிக்கிறத ஒரு கல்ச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வைகோவுக்காக தீக்குளிச்சவங்களாம் இருக்கான். இப்போ அவெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவான், உயிரோடு இருந்தான், அவசரப்பட்டு குளிச்சிட்டோமே அப்படின்னு. ஏன்னா எத்தனை நிலைப்பாடுகள், எந்த திமுகவுக்காக ஒரு தீக்குளிச்சாங்களோ அந்த திமுக கூட்டணிக்கும் அவர் போனார். அவர் போகாத கூட்டணி உண்டா? புதுசாக ஏதாவது ஒரு கட்சி இனிமேல் உருவாக்கினா தான் உண்டு. சூர்யா கட்சி ஆரம்பித்தாருன்னா கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு வைகோ போவார். அது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வேறு வாய்ப்பு இல்லை அவருக்கு. அப்போ இது ஒரு கல்ச்சராக மாறிடக்கூடாது, இது ஒரு தொடர் நடவடிக்கையாக மாறிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். அதனால் நெரிசல் மரணம் இழந்திருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவது என்பது மனிதாபிமான செயல். இதை நம்ம விமர்சிக்கக்கூடாது. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மீண்டும் ஒரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.